காயினுடைய மனைவி யார் அல்லது காயினுக்கு மனைவி எங்கிருந்து வந்தாள்? இது சில பல விசித்திரமான கேள்வியாக இருந்தாலும் நிறைய பேருக்கு இது குழப்பமாக இருக்குது. எல்லா கேள்விகளுக்குமே பைபிளில் ஆன்சர் இருக்குது. சில கேள்விகளுக்கு பதில் இல்லை, அதுக்கு நாங்கள் தெரியான்னு சொல்லுவோம். ஆனால் இந்த கேள்வி எப்படி வந்தேன்டா, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இருக்குது. பின்பு காயின் தன் மனைவியுடன் உடலுறவு கொண்டான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். இப்போ நிறைய பேருக்கு கேள்வி, எப்படி காயினுக்கு மனைவி வந்தேன்? இது உண்மையாகவே ஒரு சகோதரியாக இருக்கணும். ஏண்டா பைபிளில் வேறு ஆக்களில் அந்த நாட்களில் கொஞ்சம் ஆக்கள் தான் இருந்தாங்க. பைபிளில் நாங்கள் நிறைய இடங்களை பார்க்குறோம். ஆபிரகாமுக்கு நிறைய மனைவிகள், தாவீதுக்கு நிறைய மனைவிகள், சாலமோனுக்கு நிறைய மனைவிகள், நிறைய பேருக்கு 2 வாய்ஃப். பழைய பாடலை நான் பார்க்குறோம். புதிய பாடலை வர இல்லை, இந்த காரியங்கள் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டார், எல்லாத்தையும் மாற்றிட்டார். அப்போ இப்படி மனிதர்கள் செய்கிறதுனால இதுக்கு கர்த்தர் அனுமதி கொடுத்து இப்படி நீங்கள் செய்யலாம்னு சொல்லல. உதாரணத்துக்கு 1 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்குறோம். ஒரு மனிதன் தன்னுடைய தகப்பனின் வாய்ஃபோடு, அதாவது தகப்பன் மனைவியோடு, அதாவது 2வது மனைவியோடு அவன் சாயணித்ததுனால அவங்க எப்படி அந்த மனுஷனை கடுமையாக தண்டித்தாங்க, சபையை விட்டு புறம்பாவனை விளக்கினாங்கன்னு நான் பார்க்குறோம். அப்போ புதிய பாடல, புதிய உடன்படிக்கையில் இப்படியான காரியங்கள் அனுமதிக்கப்படவில்லை. பட் பழைய பாடலில் கர்த்தர் கண்டும் காணாமல் போல இருந்த நிறைய காலங்கள் நான் பார்க்குறோம். இப்போ நான் வாசித்த இந்த வசனம் அறியாமையின் காலம், மோசே காலம் வரைக்கும் அறியாமையின் காலம். அர்த்தம் ஆபிரகாம் பாதி போய் சொன்னால் கர்த்தர் அதை பெருசாக எடுக்கல. இது பேர் நிறைய காரியங்களை செய்தாங்க. ராகாப் நாங்கள் பார்க்குறோம், போய் சொன்னால் கர்த்தர் அதை பொருட்படுத்தல. ஆனால் மோசேன்ற கட்டளைகளுக்கு பிறகு கர்த்தர் மக்களை நியாயப்பிரமாணத்தின் மூலம் தண்டிச்சார்.